பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி, குமரன் எல்லாமே கடையில வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து அங்க வேலை பார்க்குறவங்க, "நான் போய் வெளிய போய் சாப்பிட்டுட்டு வரோன்னு" சொல்லுவாங்க. சரி போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு குமரனும் அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. அப்போ வந்து குமரனோட ஃப்ரெண்டு குமரன் கிட்ட, "இதுதான் சரியான நேரம். அவங்க சாப்பிட்டுட்டு வர எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ள நீ வந்து ஆனந்தி கிட்ட உன்னோட காதல சொல்லிரு. இப்பதான் ஆனந்தியும் நீயும் தனியா இருக்கீங்க. ஒழுங்கா போய் இப்பயே காதல சொல்லிருன்னு" சொல்றாங்க. அதே மாரி குமரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட தன்னோட காதல சொல்லப் போறாரு. ஆனந்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன சார்? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமரன் வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போதே, ஆனந்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவரும் வந்து அவங்க அண்ணனோட காதல பத்தி தான் பேச வந்திருப்பாரு போல. எத்தன தடவ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி மனசுல நினைச்சுக்கிட்டு, இவரு பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து அது வந்து ஒரு 3 வார்த்தை காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அண்ணனுக்காக தான் பேச வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆனந்தி வந்து, "தயவு செய்து விட்டுருங்க சார். இந்த காதல் அப்படிங்கிறது எங்க வாழ்க்கையில இனிமே கிடையவே கிடையாதுன்னு" சொல்லிட்டு ஆனந்தி வந்து சொல்றாங்க. உடனே குமரனும் ரொம்ப ஷாக் ஆயி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்கருந்து போறாரு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, குமரன் வந்து அவரோட காதல தான் ஆனந்தி கிட்ட சொல்ல வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம ஆனந்தி வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு பதில் சொல்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? 2 பேரும் மனச புரிஞ்சுகிட்டு எப்போ ஒருத்தர் ஒருத்தர காதல் சொல்லிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.